துலா ராசி. எப்பவுமே எல்லாருக்கும் நல்லவங்களாவே இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா, உங்களுடைய செயல்பாடுகள் மத்தவங்களுக்கு நல்லதாகவே இருந்தாலும், உங்ககிட்ட இருக்கக்கூடிய உதவிய எடுத்துக்கிறாங்களே தவிர்த்து, உங்ககிட்ட அவங்க நன்றி விசுவாசமா ஒரு நாளும் இருந்ததில்ல. சொல்லப்போனா, நீங்களே ஒரு செகண்ட் யோசிப்பீங்க. இந்த மாரி உதவி எனக்கு யாராவது செஞ்சிருந்தா, அவங்களுக்கு காலம் ஃபுல்லா நான் விசுவாசமா இருந்திருப்பேன் அப்படின்னு கூட யோசிச்சிருப்பீங்க. ஆனா, நம்ம என்னதான் கழுத்த அறுத்து ரத்தமே குடுத்தா கூட, "நீலாம் எனக்கு என்ன பண்ணிட்ட?" அப்படிங்கிற மாரி தான் தூக்கி எறிஞ்சு பேசுறாங்க. சொந்த பந்தங்களோ, கூட பொறந்தவங்களோ, நம்ம பெத்தவங்களோ, இல்ல நம்ம பெத்துக்கிட்டவங்களோ, யாராக இருந்தாலும் சரி, ஏன் கட்டிக்கிட்டவங்க வரைக்கும் துலாம் ராசியே தூக்கி பிடிக்க யாரும் இல்ல. ஆனா, இவங்க மட்டும் எல்லாரையும் தூக்கி பிடிச்சுட்டு, எல்லாருக்கும் உண்மையா இருந்துகிட்டு, எல்லாருக்காகவும் உழைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அன்பா ஒரு வார்த்தை, "ஏப்பா சாப்பிட்டியா? ஏம்மா சாப்பிட்டியா? எங்க இருக்க? என்ன பண்ற? ஏன் இவ்ளோ கஷ்டப்படுற?" அப்படின்னு ஆறுதலுக்காவது கனவுலயாவது பேசுவாங்க. அந்த கனவுல கூட கஷ்டம் மட்டும் தான் மிச்சமாகுது. இல்லையாங்க? இப்படிப்பட்ட எப்பவுமே துன்பம் மட்டுமே தூள் பறக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு, வரக்கூடிய மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவானுடைய பெயர்ச்சியின் காரணமா, நம்ம நெறைய இடங்கள்ல, "இதுதான் என் வாழ்க்கைக்கு தெய்வம் எடுத்த முடிவோ! இதுதான் என் தலையெழுத்தோ!" இப்படிலாம் கூட யோசிச்சிருப்போம். இந்த நிலையில நாம இன்னும் ஒரு சில நாட்கள்ல பேசியிருப்போம். "என்ன கிரகமோ தெரியல. எனக்கு என்னவோ இப்படி எல்லாமே கஷ்டமாவே வருதுப்பா. என்னைக்கு தான் என்னோட கிரகம் தீருமோ? என்னைக்கு தான் என் கிரகம் நல்லாகுமோன்னு யோசிப்போம் இல்லையா? அப்படிதாங்க. சனி பகவான பொறுத்தவரைக்கும் நமக்கு நல்லது, கெட்டதுக்கு நீங்க எப்படி நியாயம், தர்மம்னு பார்க்குறீங்களோ, அதே மாதிரி தான் சனி பகவான பார்ப்பாரு. இதனால துலாம் ராசியுடைய வாழ்க்கை நிலையில ஒரு நல்லதொரு மாற்றம் வரப்போகுது. அதாவது இந்த சனி பெயர்ச்சியிலேயே துலாம் ராசிக்காரர்கள் மாரி ஒரு அதிர்ஷ்டசாலிய யாருமே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிலை ராஜ யோகமா மாறப்போகுது. சொந்த வீடு, சொந்த வாகனம், செல்வம், செழிப்புன்னு ராஜ வாழ்க்கை உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ சனி பகவான பொறுத்தவரைக்கும் மார்ச் மாதம் 29ஆம் தேதி பெயர்ச்சி ஆகுறாருன்னு நான் பேசியிருக்கோம். இது எல்லா ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில துலாம் ராசிக்காரர்களுக்கு இவர் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல நிலையை ஏற்படுத்த போறார். ஒவ்வொரு ராசியுமே சனி பகவான் 2 1/2 வருஷம் சஞ்சரிப்பாரு. இவரு எல்லா ராசியுமே கடந்து வரதுக்கு 30 வருஷத்த எடுத்துப்பாரு. அந்த வகையில மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் மகர ராசியில இருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாக 2 1/2 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? இப்ப சனி பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சியாக போறார். துலாம் ராசிகளுக்கு இந்த சனி பெயர்ச்சியாங்கிறது ஜாக்பாட் அடிக்கூடிய நிலையில தாங்க இருக்க போகுது. துலாம் ராசி 6ஆம் இடத்துல சனி பகவான் வரார். 6ல இருக்கக்கூடிய ராகு 5க்கு வரார். கேது பகவான் லாபத்துக்கு வரார். குரு பகவான் 9ஆம் பார்வையாக இருக்கிறதுனால துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகக்கூடிய சனி பகவான் நிறைய தன லாபத்தை தர போறாரு. கை நிறைய சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளை கைகூடி கொண்டு வராரு. சொல்லப்போனா வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டா பயன்படுத்திட்டீங்கன்னாக்கா, அதன் காரணமா அபரிமிதமான பலன்களை அள்ளி எடுத்துடலாம். கோர்ட்டு, கேஸ் வழக்கா, எதிரிகளால ஏற்பட்டது வந்த துன்பங்கள், விவாகரத்து போன்ற அலைக்கழித்த காலங்கள் மாறி உங்களுக்கான சாதகமான காலகட்டமா இருக்க போகுது. எல்லாமே சாதகம். பாதகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையிலே இல்ல. குறிப்பா சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சொத்து பிரச்சனை, சகோதரகால பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு சாதகமா மாறிவிடும். அதாவது சொத்து பிரச்சனைல உங்களுக்கு மீறி தான் மத்தவங்களுக்கு போகணுன்ற அளவுக்கு. இதுவே சுவாதி நட்சத்திரக்காரர்கள எடுத்தோம்னாக்கா 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால, கடன் வாங்கியாவது வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. உத்தியோகத்த பொறுத்தவரைக்கும் உயர்வை அடைவீங்க. கூட்டு தொழில் முயற்சிகள்ல வெற்றி உண்டு. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இதுவரைக்கும் நமக்கு வித்து போகாத சொத்து எல்லாமே விற்று போகும். கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள்ள வரும். கடன சுத்தமா அடைச்சிருவீங்க. இந்த 6ஆம் இடத்து சனி பகவானால பணவரவு உண்டாகுது. பாக்கியத்துல குரு பகவான் மே மாதம் வரப்போறாரு. மார்ச் 30ஆம் தேதி முதல் மே மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் அனைத்து விஷயங்கள்லயும் உங்களுக்கு சாதகம் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாவும் செயல்படணும். 2வது என்னன்னாக்க சனி பகவானும், ராகு பகவானும் ஒண்ணா 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இதனால உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே சாதகமா தான் நடக்கும். புதுசா வீடு கட்டுறது, வண்டி வாகனம் வாங்குறது இந்த மாதிரியான யோகங்கள் உண்டு. பெண்கள பொறுத்தவரைக்கும் மன நிம்மதி கிடைக்கும். குடும்பத்துல இருந்து வந்த சண்டை, சச்சரவு எல்லாமே மறைய போகுது. கூட பொறந்தவர்களாலேயும் உங்களுக்கு நன்மைகள் நடக்க போகுது. இதே பள்ளி மாணவர்கள பொறுத்தவரைக்கும் உங்களுடைய படிப்பு விஷயத்துல நல்ல முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய காலகட்டம். இது வெளிநாட்டுக்காக உயர்கல்வி படிக்கிறதுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா? அதுல இருக்கக்கூடிய தடைகள் தீருது. இதைத் தொடர்ந்து ராகு கேதுனுடைய மாற்றம், குருவுடைய மாற்றம் துலாம் ராசிகளுக்கு குழந்தை பாக்கியத்தையும் உருவாக்கி கொடுக்குது.
துலாம் ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதத்துக்கு மேலலாம் நெறைய படிப்படியான முன்னேற்றம்லாம் கிடையாது. ஜெட் வேகத்துல முன்னேறக்கூடிய காலகட்டமா இருக்க போகுது. இது ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் மே மாதம் கடைசி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வதனால நல்ல பலன்களை கொடுக்கும். உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம்னு கேட்டீங்கன்னாக்கா, செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகள் தோறும் ராகு கால வேளையில எலுமிச்சை மாலை சாற்றி துர்க்கம்மனை வழிபாடு செய்ய, இந்த கிரக மாற்றங்களுடைய பலன்கள் அப்படிங்கிறது இன்னும் சாதகமா உங்கள வந்து சேரும். துலாம் ராசிக்கார பொறுத்தவரைக்கும் எந்த விதமான மனசஞ்சலமோ, அச்சமோ தேவையே கிடையாது. மருத்துவ செலவுகளே பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கூட, அந்த செலவுகள் எல்லாமே மறையும். ஆரோக்கிய பிரச்சனைகள் சரியாகும். நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். தெளிவான சிந்தனையோடு எந்த ஒரு செயலையும் ஆகஸ்ட் மாதத்து பிறகு செய்வீங்க. மாணவர்கள பொறுத்தவரைக்கும் படிப்புல கவனம் செலுத்துவது நல்லது. மனசுல சஞ்சலத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. விநாயகர் பெருமான், சரஸ்வதி இந்த தெய்வங்கள வழிபாடு செய்யறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். குறிப்பா ராகு கேது பயிற்சிக்கு பின்னாடி உங்களுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் இருக்கும். பெண்கள் குழந்தைகளுக்கெல்லாம் 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. அப்பப்போ விநாயகர் பெருமானுடைய அகவல் படிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். எடுத்த காரியங்கள்ல வெற்றியை கொடுப்பாரு. இதுவே உத்தியோக பணிகள் இருக்கீங்க அப்படின்னாக்கா, உத்தியோக பணிகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னாக்கா, சனிக்கிழமைகள் தோறும் பைரவருக்கு தீபம் ஏற்றுவது நல்லதுங்க. இது வியாபாரம், தொழில நல்ல முன்னேற்றத்தை நீங்க அடைவீங்க. வருமானம் அதிகரித்தாலும், செலவுகளும், குழப்பங்களும் இது நாள் வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருந்துச்சு இல்லையா? அந்த குழப்பங்களும் விலகுனாக்கா, சனிக்கிழமைகள் தோறும் காகத்திற்கு அன்னமிடுவதும், அடிக்கடி வந்துட்டு கோயில்களுக்கு போயிட்டு வரதும், நல்லெண்ணெய் தானம் கொடுக்கறதும் நல்ல பலன்களை அள்ளி கொடுக்குங்க. குறிப்பா அந்த துலாம் ராசிய பொறுத்தவரைக்கும் சனி பகவான் ஒரு ராசிக்கு 4க்கும் 5க்கும் உரியவர். அவர் வந்து இப்ப 6ஆம் இடத்துக்கு வருதுங்கிறது உங்களுக்கு சத்ரு ரோக ஸ்தானம். இது வந்து உங்க மனசுல இது நாள் வரைக்கும் இருந்த வீண் குழப்பத்த நீங்க வைக்கும். அதோட அடுத்தடுத்து வரக்கூடிய குரு, ராகு, கேதுடைய பயிற்சிகளும் உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடியதா இருக்க போகுது. எனவே இந்த சனி பயிற்சியுடைய காலகட்டம் உங்களுக்கு சுபிட்சமானதா தாங்க இருக்கும். இத உணர்ந்துக்கோங்க. கஷ்டம், கவலைகள் எல்லாமே மறைய போகுதுடா. நம்ம நல்லா இருக்க போறோங்கிறத மனசுல வந்து பதிய வச்சுக்கோங்க. அதே சமயம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, பொறுமையா செய்யுங்க. பொறுப்புணர்வோடு செய்யுங்க. அது வந்து ரொம்ப அவசியம். அதே மாரி அலுவலக பணிகள பொறுத்தவரைக்கும், எல்லா விதமான கஷ்டங்களும் குறைய போகுது. நல்லது அதிகரிக்க தொடங்கும். உத்தியோக பணிகளா இருக்கட்டும், இல்ல எந்த வேலையா இருக்கட்டுங்க, மேல் அதிகாரிங்க உங்க திறமைய உணர்ந்துப்பாங்க. தனிப்பட்ட பொறுப்புகள்ல திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு பெருமைகள் தொடரும். சிலருக்கு பதவி உடனான இடமாற்றம் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா, எந்த ஒரு விஷயத்தையும் யார் சொல்றதையும் அப்படியே நம்பிராதீங்க. மத்தவங்க பேச்ச கேட்கவே கூடாது. அதே மாரி பணி சார்ந்த பயணங்கள் போயிட்டு வருவீங்க. புலம்பாம போயிட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்த பொறுத்தவரைக்கும் உறவுகளுடைய வருகை, அதனால ஆனந்தமும் அதிகமாகும். சின்ன வயசா இருக்கீங்க அப்படின்னாக்கா, சுபகாரியத்துல பெற்றோர் மற்றும் பெரியவங்களுடைய ஆ ஆலோசனை கேட்டு நடந்துக்கோங்க. அதே மாரி மனசுல கூடிய உங்களுக்கு நல்லதோ, கெட்டதோ எதுவா இருந்தாலும் சரி, பெத்தவங்ககிட்டயும், பெரியவங்ககிட்டயும் மனம் விட்டு பேசுங்க. நமக்கு தெரியாத விஷயங்கள்ல பெத்தவங்களும், பெரியவங்களும் வந்துட்டு உணர்த்திடுவாங்க. நம்ம கஷ்டப்படாம பாத்துக்கிறதுல இவங்க தான் முதன்மையா நிப்பாங்க. அதே மாரி ஆடை, ஆபரணம் சேரும். பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகுது. பெண்கள பொறுத்தவரைக்கும் திடீர் யோகம் உண்டாகுங்க. வாழ்க்கை துணையுடைய உடல் நலம் சீராகும். செய்யக்கூடிய தொழில்ல உழைப்புக்கு ஏற்ற வளர்ச்சி அதிகமாகும். புதிய ஒப்பந்தங்கள் சிலருக்கு வந்து மகிழ்ச்சி கொடுக்கும். அரசு மற்றும் அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல ஆதரவு அதிகமா இருக்கும். துலாம் ராசிகளுக்கு நேரம், காலம் எல்லாமே அருமையா இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் செய்யக்கூடாது. என்ன தெரியுமா? உங்களுடைய பெர்சனல் விஷயத்த, அதாவது ரகசியங்களை யார்கிட்டயும் பகிர்ந்தக்கூடாது. குறிப்பா பொது இடங்கள்ல ஷேர் பண்றதுங்கிறத தவிர்த்திடணும். அடுத்து மாணவர்கள பொறுத்தவரைக்கும் அதிகாலையில படிக்கிறத வழக்கமாக்கிக்கோங்க. வண்டி வாகனத்துல போகுறப்போ நிதானத்தை கடைப்பிடிங்க. உடல் ஆரோக்கியத்த பொறுத்தவரைக்கும் ஓகே தாங்க. ஆனா நரம்பு, எலும்பு, அஜீரணம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் நீங்க உடனடியா மருத்துவர்ட்ட போனீங்க அப்படின்னாக்கா, அதையும் சரி செஞ்சிடலாம். எல்லாமே ஓகேங்க. இன்னும் எனக்கு சிறப்பா இருக்கணும். ஏதாவது தெய்வத்த வழிபாடு செஞ்சா சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, சிவபெருமானுடைய வழிபாடு இந்த காலகட்டம் முழுக்கவே உங்களுக்கு சீரான நன்மைகள கொடுக்கும். அதே மாரி இந்த காலகட்டத்துல ஒரு முறையாவது திருநாகேஸ்வரம் போயிட்டு வருவது உங்க வாழ்க்கையில நல்லத மட்டுமே தொடர செய்யும். மேலும் சொல்லனாக்க, இந்த காலகட்டத்துல சனி பகவானுடைய பெயர்ச்சியின் காரணமா உங்க ஆசை வந்து ஒவ்வொன்னா நிறைவேறும். திருமண தடைகள் நீங்கும். திருமணம் ஆகாம கஷ்டப்படுறவங்களுக்கு திருமணம் நடக்கும். ஆரோக்கியத்துல முன்னேற்றம் இருக்கும். உத்தியோகம், தொழில்ல எதிர்பார்த்த மாற்றத்தை கொடுப்பாரு. பொருளாதாரத்துல உயர்வை கொடுப்பாரு. குறிப்பா வீண் செலவு, வரைய செலவுலாம் மறையுதுங்க. இனி நடக்கூடிய செலவுகள் எல்லாமே உங்களுக்கு சுப செலவுகளா இருக்கும். சந்தோஷத்த கொண்டு தான் முடியும். அதே மாரி ஏராளமான பிரச்சனைய மட்டுமே பார்த்துட்டு இருந்த நீங்க, இனி அந்த பிரச்சனைகள்ல இருந்து முழுசா விடுதலை ஆக போறீங்க. மனசுல நிம்மதிக்கும், மகிழ்ச்சிக்கும் ஒரு குறையும் இருக்காது. நீங்க ஏதாவது ஒரு வேலைய செய்றீங்க அப்படின்னாக்கா, கைக்கு மேல பலன் கிடைக்கும். புரியுதுங்களா? உத்தியோகம், தொழில்ல முன்னேற்றம் இருக்கிறதுனால ரொம்பவே உற்சாகமா இருக்க போறீங்க. குழந்தைகளுடைய கல்வியும் சிறப்பா இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யமும் அதிகமாகும். இது மட்டும் இல்லாம, சொல்லப்போனா அடுத்த 2 1/2 வருஷத்துக்கு இல்லைங்க, கிட்டத்தட்ட அடுத்த 5 வருஷத்துக்கு கூட சிறப்பா தான் இருக்க போறீங்க.
கிரகங்களுடைய பெயர்ச்சி ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமா இருக்கு. காரியங்கள் இருந்த தடைகள் விலகுது. எடுத்த காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கொடுக்குது. வருமானம் அதிகமாகும். நிலம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, புதுசா வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருக போகுது. உங்களுடைய திறமைகள் முழுசா வெளிப்பட போகுது. அதற்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய எதிரிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள விட்டு விலகி ஓடுவாங்க. அடடா! இவன்கிட்ட மோத முடியாதுன்னு சொல்லி. அந்த அளவுக்கு வென்று சாதனை படைக்க போறீங்க. இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள்ல இருந்தே, துலாம் ராசிக்கு எந்த அளவுக்கு மார்ச் மாதம் 29ஆம் தேதி பிறகு சனி பகவானுடைய பெயர்ச்சியின் காரணமா நல்லா இருக்க போறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. இன்னும் சிறப்பாக இருக்க ஒரு சில பரிகாரங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். தவறாம அத கடைபிடிங்க. நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி. துலாமினுடைய துன்பங்கள் விலகி, தூய உள்ளம் கொண்ட துலாமிற்கு அதிர்ஷ்டம் நிலைக்கட்டும்.